குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய ரொம்ப சோகமான ஒரு இன்சிடெண்ட், ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்தது. ஒரு ஃப்ளைட் கிராஷ். சில வீடியோஸ், சில ஃபுட்டேஜஸ், சில அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப மனசே பதறுது. அடுத்த நொடி நிச்சயமில்லாத வாழ்க்கை. ஸோ இறந்தவங்க எல்லாருக்காகவும் ஒரு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். ப்ளீஸ். Thank you. எல்லாரும் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க. எல்லாரும் ஃபேமிலியும் நான் தனித்தனியாக நான் மீட் பண்ணி நான் பேசுகிறேன். பட் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த சந்தர்ப்பத்தில் யாரும் தவறாக எடுத்துக்க வேணாம். பேச்சை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ. நன்றி சார். அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த 2026 பற்றியோ இந்த காமராஜர், இளைய காமராஜர் அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க. நீங்கள் உங்களுடைய டீச்சர்ஸ், உங்கள் ஸ்கூலை பற்றி பேசுங்க, மற்ற விஷயங்கள் பேசுங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் எதுவும் பேசாதீங்க. தேங்க்யூ. நான் விஜய் பார்க்கணுங்கிறக்கோசரம் தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்தேன். அப்புறம் நான் ஜட்ஜ் ஆகிட்டு இன்னொருக்கா வந்து நான் விஜய் வந்து பார்ப்பேன். சார், ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, 100 விமர்சனங்கள் வந்தாலும் 1000 விமர்சனங்கள் வந்தாலும் இந்த மேடையை மட்டும் நீங்கள் என்னைக்கு கைவிட்டுறாதீங்க. 2026 இந்த விழாவை திருவிழாவை ஆக்கணும் நம்ம. சரிங்களா? தேங்க்யூ சார். தமிழக வெற்றி கழக கட்சியினுடைய தலைவர் அவர்களுக்கும், நிர்வாகிகள், தலைவர்கள் மற்றும் பேப்பர்காரர்கள், வீடியோ, கேமரா எல்லாத்துக்கும் என்னுடைய காலை வணக்கம். நான் 500 கிலோமீட்டருக்கு அந்தலையிலிருந்து விஜய் சாரை பார்க்குறதுக்கு வந்திருக்கிறேன். சினிமாவில் தான் அவர் பார்த்துருக்குறோம். அவரை நேச்சராக இன்றைக்கி கல்வி விருது விழாவில் அவரை இன்றைக்கி சந்திக்கிறேன்னு நான் பெருமைப்படுகிறேன். என்னுடைய பையன் 500க்கு 499 மார்க் எடுத்து மாநிலத்தில் முதல் மாணவனாக வந்திருக்கிறான். அதனுடைய படித்த ஸ்கூலு கோவை மாவட்டம் ஆனமலை தாலுகா கணந்திபாளையம் கந்தசாமி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நிர்வாகிகள், அதாவது பிரின்சிபாலும் ஆசிரியர்களும் அவருடைய முயற்சியில் இவ்வளோ மார்க் எடுக்க முடிஞ்சது. அடுத்தது நம் சார் 2026 விஜய் சார் அவர்களுக்கு நம்ம முதலமைச்சர் என்ற பட்டத்தை வழங்கும், எல்லாரும் வழங்குவோம் தமிழ்நாட்டு மக்கள்.
அதாவது எம்ஜிஆர் போலவே பொது சேவையில் இவரும் பரவாயில்ல. அதாவது விஜயகாந்தும் பரவாயில்ல. ஆனால் விஜயகாந்துக்கு யாருமே ஓட்டு போடல. இவருக்கு கண்டிப்பாக 26 ஓட்டு போட்டு முதலமைச்சர் என்ற படத்தை நாம் வணங்க வேண்டும். அப்புறம் தமிழகத்தில் ஊழல் இல்லாத ஆட்சி, லஞ்சம் இல்லாத ஆட்சி, நாம் மது இல்லாத மாநிலமே திகழ வேண்டும் தமிழ்நாடு என்ற அர்த்தத்தை நான் விரும்புகிறேன். வணக்கம். தளபதி விஜய் அவர்களுக்கும் இங்கு கூடியுள்ள உங்கள் அனைவருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை இவ்வளவு தூரம் ஊக்குவித்த என் தாய் தந்தையருக்கும், ராமகிருஷ்ணா மிஷன் பள்ளி ஆசிரியர்களுக்கும், ஆலாந்திரை ஹைஸ்கூல் ஆசிரியர்களுக்கும், மேலும் நான் இப்பொழுது படித்த குறும்பபாளையம் பள்ளி ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் என்னை இவ்விழாவிற்கு அழைத்து வந்த தெற்கு மாவட்ட கிணத்துக்கடவு தொகுதி செயலாளர் விக்னேஷ் அண்ணா அவர்களுக்கும், ரஞ்சித் அண்ணா அவர்களுக்கும், உமாராணி அக்காவுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தளபதி விஜய் அண்ணா அவர்களுக்கு என்னுடைய அட்வான்ஸ் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணா, எனக்கு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது எனக்கு உங்க கூட தனியாக ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். Thank you. Thank you. All the best. நன்றி. வருங்காலத்தில் அந்த குட்டி தம்பியும் நன்றாக படித்து இந்த கல்வி விருது விழாவில் வந்து விருது வாங்கணும். நாமும் அவர்களை வாழ்த்துவோம். அவரை தொடர்ந்து கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசூர் தொகுதியை சார்ந்த ரியாஸ்ரீ அவர்கள் வருகிறார். கண் பார்வை குறைபாடு என்று மருத்துவர்கள் சொன்னார்கள். கல்வியில் குறைபாடே இல்லை, நிறைபாடு என நிரூபித்திருக்கிறார் இந்த சகோதரி. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் ரியாஸ்ரீ. நான் தளபதி விஜய் அவர்களை செகண்ட் டைம் மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அதை நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். தெரி படம் நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன். எத்தனை தடவை போட்டாலும் கேட்டுகிட்டே இருப்பேன் டிவியில். விஜய் சாரோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டாங்கி சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகில் படத்தில் அவர் கேர்ள்ஸுக்கு கோச்சாக இருப்பார். ஃபுட்பால் விளையாட வைப்பார், எல்லாரையும் வின் பண்ண வைப்பார். ஒரு கேர்ளை வின் பண்ண வைப்பார் ஃபைனல் மேட்ச்சில். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பண்ணுற இந்த ஃபெசிலிட்டேஷன் எல்லாருக்கும் மோட்டிவேஷனாக இருக்குது. நான் 10th விஜய் சார்கிட்ட வந்ததை பார்த்துட்டு பாக்லூர் கேர்ள்ஸ் ஸ்கூலில் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் என் கூட சேர்ந்து கம்பீட் பண்ணி படித்தாங்க. ரொம்ப டஃப் காம்படிஷன் தான், ஆனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். எங்கள் டீச்சர்ஸ், என்னோட அம்மா அப்பா, என்னோட ஹெட்மிஸ்டர்ஸ், என்னோட டீச்சர்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லோரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாரையும் எங்களோட சில்ட்ரன்னு நினைக்கிறாங்க. எங்களோட ஹெட்மிஸ்டர்ஸ், எங்களோட டீச்சர்ஸ் எல்லாருமே, அவங்க எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.
வாழ்த்துக்கள்மா. அவரை தொடர்ந்து தென்காசி தெற்கு மாவட்டம் ஆலங்குளம் தொகுதியை சார்ந்த எஸ் மாரிச்செல்வி செவி சவால் செல்லம் இந்த குழந்தை மதிப்பெண்களை வாங்கி குவித்த மதிப்புமிகு பெண்ணாக நிற்கிறார்.